வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். எத்திக்ஸ். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பேப்பராக தான் இருந்திருக்கு. வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ், எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் பேப்பர். ஸோ நாமளும் முடிஞ்ச அளவுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நிறைய கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கன்சிடரபிளாக ரொம்ப கம்மியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதுக்கப்புறம் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எத்திக்ஸ் ப்ளஸ் 1 PYQ. தட் மீன்ஸ் எத்திக்ஸ் PYQ ப்ளஸ் 1 அதர் GS பேப்பரோட PYQ. ஸோ கண்டிப்பாக இனி இருக்கக்கூடிய 40 டேஸுமே நமக்கு வந்து 40 எத்திக்ஸ் கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ப்ளஸ் 1 GS PYQs. அதர் 3 GSல நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். சி ஃபர்ஸ்ட், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are starting with ethics. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ 2022ல கேட்ட கொஷின். இட் இஸ் பிலீவ்டு தட் adherence to, see, it is believed that adherence to ethics in human action would ensure in smooth functioning of organization system. ஸோ நீங்கள் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் நம்மளோட ஹியூமன் ஆக்ஷன்ஸில் வந்து எத்திக்ஸ் இருந்தது அப்படின்னா ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஸோ வாட் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரமோட் ஹியூமன் லைஃப். ஹவு டஸ் எத்திக்கல் வேல்யூ assist in the resolution of conflicts faced by him in day-to-day life. சி மொத்தம் வந்து 3 பார்ட்டாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஸோ அதுக்கடுத்து ஹியூமன் லைஃப், அதுக்கடுத்து டே டு டே கான்ஃப்ளிக்ட். ஸோ ஆர்கனைசேஷன், ஹியூமன் லைஃப். ஸோ எத்திக்ஸ் மூலயமா எத்திக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி டே டு டே லைஃப்பை வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எத்திக்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத் ஆர்கனைசேஷன்ஸ் ரன் பண்ணலாம். அதுக்கடுத்து ஹியூமன் லைஃப்பை வந்து எப்படி எத்திக்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுது. ரொம்ப 3 பார்ட்டாக கொஷின் பிரித்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும். சி, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு டு அப்ரோச் த கொஷின். ஸோ இதுக்கப்புறம் எத்திக்ஸை பொறுத்த வரையும் கொஷின் அப்ரோச்சுமே நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி GS கொஷின் அப்ரோச்சுமே இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷினோட டிமாண்ட் என்ன, வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் இன் ப்ரமோஷன் இன் ஹியூமன் லைஃப். ஸோ அடுத்து செகண்ட், ஹவு டு எத்திக்கல் வேல்யூஸ் அசிஸ்ட் இன் ரெசல்யூஷன் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஃபேஸ்ட் பை ஹிம் டே டு டே லைஃப். ஸோ ஹியூமன் லைஃப்பை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அவனோட டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அது எப்படி வந்து எத்திக்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிமாண்ட் 1. ஸோ டிமாண்ட் 1 இஸ் வாட் டஸ் எத்திக்ஸ் சீக்ஸ் இன் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் லைஃப். இது வந்து 40% தான், கண்டெய்ன்ஸ் 40% ஆஃப் மார்க்ஸ். ஸோ டிமாண்ட் 2, எத்திக்கல் வேல்யூ வந்து எப்படி நம்ம டே டு டே லைஃப்பில் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது தான் அடுத்த 60%. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாமினர் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு. ஸோ நமக்கு ஃபிலாசபிக்கல் எத்திக்ஸை பற்றி ப்ராப்பராக நாலேஜ் இருக்கா. ஸோ அதுக்கடுத்து அதோட ரெலவன்ஸ் இன் டே டு டே லைஃப். ஸோ அப்ளைடு எத்திக்ஸை தான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வருஷம் ரீசெண்ட் இயர்ஸில் அப்ளைடு எத்திக்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு வராங்க. ஸோ நம்மளோட எத்திக்கல் வேல்யூஸை உங்களோட டே டு டே லைஃப்பில் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் யூஸ் பண்ண தெரியுதா நமக்கு. ஸோ அதுக்கடுத்து மல்டி லெவல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த கொஷினே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லெவல் பெர்ஸ்பெக்டிவ், இண்டிவிஜுவல்லேருந்து சொசைட்டல் லெவல் வரையும் நமக்கு வந்து ஆர்கனைசேஷனல் லெவல், இன்ஸ்டிடியூஷனல் லெவல், சொசைட்டல் லெவல் அப்படின்னு சொல்லி மல்டி லெவல் பெர்ஸ்பெக்டிவ்ல அது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத கொஷினே. ஸோ வேல்யூ அண்ட் பேலன்ஸ்டு ஸ்ட்ரக்சர்டு ஆன்சர் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ லெவல் பேஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இண்டிவிஜுவல் லெவல் எப்படி அப்ரோச் ஆகுது, ஃபேமிலி லெவலில், ப்ரொஃபஷனல் லெவலில், ஆர்கனைசேஷனல் லெவலில், சொசைட்டல் லெவலில் நம்மளோட ஆன்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் வரி அபவுட் இட், எல்லாத்தையுமே நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்ரோச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம், நமக்கே தெரியும். ஸோ பிகின் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஜென்ரிக்காக ஒரு எத்திக்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்ளம் சால்விங்கில் எந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுக்குது அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன். ஸோ அதுக்கடுத்து பார்ட் 1 அப்படிங்கிறது அது எப்படி ஹியூமன் லைஃப்பில் ப்ரமோட் பண்ணுது, பார்ட் 2 அப்படிங்கிறது எப்படி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனில் ப்ரமோட் பண்ணுது. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் அப்படிங்கிறது நம்ம யாரோ ஜென்ரிக் கன்க்ளூஷனாகவும் எடுக்கலாம், இல்லை கோட் பேஸ்ட் கன்க்ளூஷனாகவும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் அடிஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்சர். ரோல் ஆஃப் ethics in conflict resolution, role of ethics in organization, role of ethics in human life. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் டே டு டே ஃபங்க்ஷன்ஸ்.
ஸோ கரண்ட் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டோட நம்ம வந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித் த இன்ட்ரோடக்ஷன். கொஷின் ஃபர்ஸ்ட் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஹியூமன் ஆக்ஷன்ஸ் எத்திக்கலாக இருக்கும் பொழுது ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஸ்மூத் ரன்னிங்க்கு வழிவகுக்கும். ஹியூமன் லைஃபுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி டே டு டே ஃபங்க்ஷன்ஸை வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு டே டு டே லைஃப்பில் எத்திக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது 3 பார்ட். ஸோ இன்ட்ரோடக்ஷன். ஸோ இவ்வளோ 5 நிமிஷம் நம்ம வந்து கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எத்திக்ஸ் அப்படிங்கிறது மார்க் ஸ்கோரிங் ஏரியா. அதனால தான் இந்த அப்ரோச் நான் கையில் எடுத்திருக்கேன். ஸோ எத்திக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் philosophy. Ethics is a branch of philosophy. Introduction. Ethics is a branch of philosophy that involves systemizing, defending and recommending the concepts of right and wrong conduct. ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிள். எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு philosophy, branch of philosophy. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணுது, டிஃபெண்ட் பண்ணுது, ரெக்கமெண்ட் பண்ணுது. எதெல்லாம் பண்ணுது? எது சரி எது தப்பு, வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங். எத்திக்ஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எத்திக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குது? எது சரி எது தப்புங்கிற ஒரு ஐடியா வந்து கொடுக்குது. இட் ஆக்ட்ஸ் அஸ் மாரல் காம்பஸ். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ மாரல் காம்பஸ். ஸோ இது வந்து ஒரு மாரல் காம்பஸா ஆக்ட் ஆகுது ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனல் கண்டக்ட். ஸோ இண்டிவிஜுவல் கண்டக்டுக்கும் இது வந்து மாரல் காம்பஸா ஆக்ட் ஆகுது, ஆர்கனைசேஷனல் கண்டக்டுக்கும் இது வந்து மாரல் காம்பஸா ஆக்ட் ஆகுது. எத்திக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் philosophy that involves systemizing, defending and recommending the concepts right and wrong conduct. எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு எத்திக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இட் ஆல்சோ மாரல் காம்பஸா ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்னது? ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க எத்திக்கலா இருந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்? ஸோ ப்ரொவைட்ஸ் சைக்காலஜிக்கல் சேஃப்டி. ஸோ ஆக்சுவலாக எசென்ஷியல் ஃபார் டீம் எஃபிஷியன்சி. ஸோ எத்திக்கலாக நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், கண்டிப்பாக நம்மளோட டீம் லீட் நமக்கு வந்து எத்திக்கலான டெசிஷனை தான் எடுப்பாரு அப்படின்னு எல்லார் மனசுலையும் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் ஒர்க் வந்து இருக்கும், அதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டி வந்து கிடைக்கும். மீன்ஸ் கண்டிப்பாக இந்த டீம் எத்திக்கலாக தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு சைக்காலஜிக்கல் சேஃப்டி. ஸோ கூகுள் ப்ராஜெக்ட் ஆஃப் அரிஸ்டாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அரிஸ்டாட்டில் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பேஸ்ட் ஆன் தி எத்திக்கல் ஆர்கனைசேஷன்ஸ். கண்டிப்பாக நம்ம இந்த ஆர்கனைசேஷன் எத்திக்கலாக தான் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல கூடிய எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக என்ன ஆகும்? எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ரொவைட்ஸ் சைக்காலஜிக்கல் சேஃப்டி. தட் இஸ் எசென்ஷியல் ஃபார் டீம் எஃபிஷியன்சி. செகண்ட், என்ஷோர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லாயல்ட்டி. ஒன்ஸ் இது உள்ள வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கும்போது அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஸோ அந்த பிசினஸ்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாயல்ட்டி வந்து என்ஷோர் பண்ணும். கண்டிப்பா இவங்க எத்திக்கலா ஆக்ட் பண்ணும்போது நான் வந்து எனக்கு இன்னும் லாயல்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ஷோர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லாயல்ட்டி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாயல் கஸ்டமர் பேஸ். என்ஷோர்ஸ் ரூல் கம்ப்ளைன்ஸ் அண்ட் அவாய்ட்ஸ் ஸ்கேண்டல்ஸ். கண்டிப்பா இந்த ஆர்கனைசேஷன் எத்திக்கலா தான் நடக்கும் அப்படின்ற ட்ரஸ்ட் இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ரூல் பேஸ்டா தான் இருக்கும். கண்டிப்பா அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க. அதே டைம்ல ஸ்கேண்டல்ஸ், கரப்ஷன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளோயர்ஸ் விசில் ப்ளோயர்ஸ் பாலிசி. ஸோ இன்ஃபோசிஸ் ஹாஸ் அ விசில் ப்ளோயர் பாலிசி இட் செல்ஃப். ஸோ யாராவது அன்எத்திக்கலா வந்து உள்ள வேலை செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்கு லீகலாவே இன்ஃபோசிஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. பில்ஸ் ரெப்புடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் டாடா. ஃபார் ஒரு கம்பெனி. கொஷின் ரொம்ப 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 சிம்பிளான கொஷின். ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணும்? சைக்காலஜிக்கல் சேஃப்டி, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லாயல்ட்டி, ஸோ ரூல் பேஸ்ட் கம்ப்ளைன்சஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேண்டல்ஸ் அவாய்ட் பண்ணும். பில்ட்ஸ் ரெப்புடேஷன் வந்து பில்ட் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் லைஃப்ல இப்போ ஆர்கனைசேஷன்ல இருந்து அடுத்த பார்ட் வந்து ஹியூமன் லைஃப். ஸோ ரியலைசேஷன் ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி, டியான்டாலஜி. So realization of human dignity, so that is deontological ethics, promotes
inherent self-worth and sacredness of human life. So நம்ம ஹியூமன் லைஃப்ல எத்திக்ஸை ப்ரமோட் பண்ணும்போது ஹியூமன் டிக்னிட்டி வந்து ரியலைஸ் பண்ற வைக்குது. ஸோ நம்ம சி எத்திக்கலா ஒருத்தர் ஆக்ட் ஆகும்போது, ஒரு ஹியூமன் எத்திக்கலா ஆக்ட் ஆகும்போது he itself realizing its worth, his worthiness. So promotes inherent self-worth and sacredness in human life. So right to privacy, for example, right to privacy. So right to privacy is the best example of realization of human dignity. Right to privacy ங்கிறது என்னது, one of the best example. You will never ever get such a best example. For example of realization of human dignity அப்படிங்கிறது right to privacy. So it promotes inherent self-worthiness. Inherent inner peace. Second point, inner peace and psychological well-being. See, ஒரு ஹியூமன் நான் எத்திக்கலா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துல எனக்கு வந்து ஹியூமன் டிக்னிட்டி. ஸோ இவர் எத்திக்கலா தான் இருக்க போறாரு. சச் அ பர்சன், இவர் வந்து எத்திக்கலா இருக்க போறாரு, இவர் வந்து எத்திக்கலா தான் எந்த டெசிஷனா இருந்தாலும் எத்திக்கலா தான் எடுப்பாரு அப்படின்னாலே செல்ஃப் ஒர்த்தினஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். இன்னர் பீஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் பை பில்டிங் கிளியர் கன்சைன்ஸ். ஸோ கண்டிப்பா அவனுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும். எத்திக்கலா நான் வந்து எல்லா டெசிஷனும் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது அவனுக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும், சைக்காலஜிக்கல் வெல்பீயிங்னஸ் இருக்கும். ஸோ அவனுக்கு ஒரு நல்ல கிளியர் கன்சைன்ஸ். ஸோ அவனுக்கு வந்து ஒரு நல்ல கன்சைன்ஸ், மனசாட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஒரு இது நம்ம எத்திக்கலா தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து நமக்கு மன நிம்மதி இருக்கும். ஸோ அதுதான் அந்த கிளியர் கன்சைன்ஸ் வந்து பில்ட் பண்ணுது. ஸோ காந்திஜிஸ் வித்ட்ராயல் ஆஃப் என்சிஎம் ஆஃப்டர் சௌரி சௌரா, it provides the clarity with respect to the values. See, his action of withdrawing NCM with respect to Chauri Chaura, அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நான் வந்து எதுக்காக நான் எந்த நோக்கத்துக்காக நான் இந்த விஷயத்தை கையில எடுத்தேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து மக்களுக்கு கொடுக்குது. ஸோ அப்போ ஹியூமன் லைஃப்ல நீங்க அவர் வந்து எத்திக்கலா அந்த டெசிஷன் எடுத்தாரு. எத்திக்கலா அந்த டெசிஷன் எடுக்கும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஹியூமன் லைஃப்ல அந்த எத்திக்கலா அந்த டெசிஷன் எடுக்கும்போது, ஸோ இட் ப்ரொவைட்ஸ் கிளியர் கன்சைன்ஸ். ஸோ எந்த நோக்கத்துக்காக அந்த 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 போராட்டம் ஆரம்பிச்சோமோ அது வந்து திசை திரும்பி போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதை ஸ்டாப் பண்றதுக்கு அவர் ரெடியா இருந்தாரு. எந்த நோக்கத்துக்காக, எக்காரணத்தை கொண்டும் பீஸ்ஃபுல்னஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த பீஸ்ஃபுல்னஸுக்கே வந்து த்ரெட்டா ஒரு ஆக்ஷன் அமையுது அப்படின்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணி ஆகணுங்கிறதுனால தான் அந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் அவர் வந்து வித்ட்ரா பண்ணாரு, மீன்ஸ் என்சிஎம் வந்து வித்ட்ரா பண்ணாரு. ஸோ ஹியூமன் லைஃப்ல நீங்க எத்திக்கலா இருக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன் டிக்னிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து இன்னர் பீஸ் கிடைக்கும், அடுத்து பர்சியூட்ஸ் ஆஃப் குட் லைஃப். Eudaimonia. So by helping individual align their action with higher principles. See, கண்டிப்பா ஒருத்தர் எத்திக்கலா நடந்துக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா அந்த லைஃப் வந்து எப்படி அமையும், குட் லைஃபா தான் அமையும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஹையர் பிரின்சிபல்ஸோட தான் இருக்கும். என்கரேஜிங் இண்டிவிஜுவல் டு டேக் ஓனர்ஷிப் ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ். சரி, ஒன்றும் இல்லை, ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ் தான் ஓனர்ஷிப் ஆஃப் தேர் ஆக்ஷன்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி ரிசைனிங் ஆஃப்டர் ரயில் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஏதாவது ஒரு துறையில் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ ரயில் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்குன்னா நீங்கள் ரயில் மினிஸ்ட்ரி ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு ஒருத்தர் மீடியா குறை சொல்லும் போதே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓகே ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட நெக்லிஜியன்சினால தான் என்ன ஆச்சு, இந்த ஆக்ஷன்ஸ் நடந்துச்சு, அதனால நான் என்ன பண்றேன், ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ப்ரமோட்ஸ் ஜஸ்டிஸ். கண்டிப்பா நான் எத்திக்கலா இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நான் ஐ வில் ப்ரமோட் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், யூஎஸ் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் ரூத் கின்ஸ்பர்க் அட்வொகேசி ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அவர் வந்து அட்வொகேட் பண்ணாரு. ஸோ ப்ரமோட்ஸ், அவர் வந்து எத்திக்கலா இருக்கிறதுனால தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வொகேட் பண்றாரு. Promotes compassion and other centeredness. Example, philanthropy by Azim Premji. So compassionate towards his towards compassionatedா இருக்கிறது. ஸோ அண்ட் அதர் சென்டர்னஸாக இருக்கிறது. இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் மாரல் க்ரோத் த்ரூ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒருத்தர் எத்திக்கலாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இன்டெலெக்சுவலாக அண்ட் மாரல் க்ரோத் இருக்கும். த்ரூ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் என்னது, அவங்களையே கேள்வி கேட்டுப்பாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸை, நான் பண்ணுறது சரியா தப்பா. ஒருத்தர் எத்திக்கலாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து கேள்வி கேட்டுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், தட் இஸ் விக்டர் ஃப்ராங்க்னஸ் லோகோதெரப்பி சஜஸ்ட் தட் ஹியூமன் லைஃப் ஃப்ளோரிஷஸ் வென் வி ஹாவ் why to live for.
ஸோ ஹியூமன் லைஃப் எப்போ ஃப்ளரிஷ் ஆகும், நான் எதுக்காக வாழ்றேன் அப்படின்னு கொஷின் எனக்குள்ளேயே அரைஸ் ஆகும்போது கண்டிப்பா அப்ப நான் என்னோட லைஃப் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு ஹியூமன் எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன்ல நம்ம எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண எப்படி இருக்கும். ரொம்ப சிம்பிள். 2 பேருக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல, 2 பேருக்கு பிரச்சனை வருதுங்கிற பட்சத்துல, யாரு சரி, யாரு தப்பு அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்திக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அப்ஜெக்டிவிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. நான் இம்பார்ஷியலா இருக்கேன். அதே மாதிரி என்னோட அப்ஜெக்டிவ் வந்து என்னது? 2 நியாயத்தை நோக்கி ஜஸ்டிஸ் இஸ் மை அப்ஜெக்டிவ் அப்படிங்கிற பட்சத்துல, அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் வந்து எத்திக்ஸ் ஃபாலோ பண்றேன்னா கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூட் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதர்னஸ் டு இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி மீன்ஸ் நியாயத்தை நோக்கி நான் போறேன் அப்படின்னா என்ஷோர்ஸ் கன்சிஸ்டன்சி இன் தாட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸ். ஸோ நான் வந்து என்னோட நேர்மையா இருக்கேன், இன்டெகிரிட்டி நேர்மையா இருக்கேன் அப்படின்னா என்னோட ஆக்ஷன்ஸும் நேர்மையா இருக்கும். அதே மாதிரி அதாவது என்னோட மனசாட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, தடுமாறாது. கிரைசிஸ் ஆஃப் கன்சைன்ஸை நான் ப்ரிவென்ட் பண்ணுவேன். எம்பத்தி அண்ட் humility allows an individual to lighten and accept the mistakes. So empathy and empathy and humanity allows an individual to listen and accept the mistakes. So it is one of the important characteristics. So நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்பத்தியா இருக்கீங்க அப்படின்னா, இது அது உங்களுக்கு என்ன பண்ணும், மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்றதுக்கும் ரியலைஸ் பண்றதுக்கும் லிசன் பண்றதுக்கும், ஒருத்தர் நம்மள மிஸ்டேக் இது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மாரல் கரேஜ் ஹெல்ப்ஸ் டு சால்வ் ஃபியர் விசஸ் டியூட்டி டைலமா. ஸோ மாரல் கரேஜ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும், இட் வில் ஹெல்ப்ஸ் டு சால்வ். ஸோ ஃபியர், அதாவது ஒரு டியூட்டி விசஸ் ஃபியர் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல யூ வில் டேக் அந்த டைலமாவை வந்து பிரேக் பண்றதுக்கு மாரல் கரேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ விசில் ப்ளோயர் பை சத்யேந்தர் தூபே. அட் ஆர்கனைசேஷனல் லெவல்ஸ் எத்திக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரிசோர்ஸ் ஆப்டிமைசேஷன். ஸோ யூட்டிலிட்டேரியன் பிரின்சிபல்ஸ், ஸோ கிரேட்டர் ஹாப்பினஸ் பிரின்சிபல்ஸ். ஸோ நீங்க ஒரு ஆர்கனைசேஷனல் லெவலில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸை எந்த அளவுக்கு ஆப்டிமமா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் எத்திக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அட் சொசைட்டல் லெவல் இட் வேல்யூஸ் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவென்ட் கம்யூனல் டிஸ்ஹார்மனி. ஸோ அந்த கம்யூனல் டிஸ்ஹார்மனியை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு சொசைட்டல் லெவல்ல இந்த டாலரன்ஸ் வேல்யூவும் ரெஸ்பெக்டும் நமக்கு வந்து இந்த டாலரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் எத்திக்கல் வேல்யூஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலாக இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்? தஸ் எத்திக்ஸ் ப்ரொவைட்ஸ் போத் டைரக்ஷன் அண்ட் டிசிப்ளின். தட் இஸ் அ கைட் வாட் இஸ் ரைட் அண்ட் ஸ்ட்ரென்த் வில் டூ இட். ஸோ அப்படியே கொஸ்டினை திரும்பவும் ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்திக்ஸ் அப்படிங்கிறது எது ரைட் எது ராங் அப்படிங்கிறது செய்யறதுக்காக நமக்கு வந்து என்ன பண்ணோம், இன்ட்ரோடக்ஷன் அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு எத்திக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கமிங் டு தி யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் யூபிஎஸ்சி வினோத் கார்ட்ஸ். சி கொஷின் அதுதான், என்னது எத்திக்ஸ் வந்து ஹியூமன் ஆக்ஷன்ஸும் ஆர்கனைசேஷனல் சோஷியல் ஹார்மனி இது 3 லெவல்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆர்கனைசேஷன் லெவல், ஹியூமனிட்டி லெவல், சொசைட்டல் லெவல் இது 3 லெவல்லையும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அதுதான். ஸோ இன்ட்ரோடக்ஷன். Ethics is a branch of philosophy that deals with systemizing, defining and recommending concepts right and wrong. Acts as a moral compass. Role of ethics in organization. Provides psychological safety. Ensures stakeholders loyalty. Ensures rule compliance, avoids scandals. So we are coming up with the current affairs example. So Google's open culture encourages the innovations. Psychological safety ensures stakeholders loyalty. Infosys committee to ethical governance built investors and client trust. Next, ஸோ ரூல் கம்ப்ளைன்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செபிஸ் ஸ்ட்ரிக்ட் இன்சைடர் ட்ரேட் நார்ம்ஸ் ப்ரிவென்ட்ஸ் மார்க்கெட் மேனிப்புலேஷன். ஸோ செபியோட ஸ்ட்ரிக்ட் இன்சைடர் ட்ரேடர் நார்ம்ஸ் வந்து மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ இப்போ பில்டிங் ரெப்புடேஷன் அப்படிங்கிறது டாடா குரூப்ஸ் எத்திக்கல் லெகசி ஃபாஸ்டர்ஸ் பிராண்ட் ட்ரஸ்ட். டாட்டானாலே ட்ரஸ்ட் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இஸ் அன் எத்திக்கல் வேல்யூ. ஸோ ரோல் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹியூமன் டிக்னிட்டியை வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஆர்டிகல் 21. ஸோ யுத்தனேஷியா, பாசிவ் யுத்தனேஷியாவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஹெல்டு பண்ணது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ். பாசிவ் யுத்தனேஷியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கூட அந்த யுத்தனேஷியா கேசஸ் வந்து நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வந்து அப்ஹெல்டு பண்ணுது. இன்னர் பீஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ எஸ்
காந்தி வித்ட்ராயல் ஆஃப் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். பர்சியூட்ஸ் ஆஃப் குட் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுதாமூர்த்தி ஃபவுண்டேஷன் இன்ஃபோசிஸ், ஷி வாஸ் ஃபவுண்டிங் ரூரல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் டு எம்பவர் லைஃப்ஸ். ஸோ இது மூலயமா குட் லைஃப் வந்து பர்சியூட் பண்ணுறாங்க. எடியோமோனியா, ஸோ என்கரேஜஸ் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சதுர் ஸ்ரீஸ்த் ரிசைனிங் ஆஃப்டர் த ட்ராஜடிக் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் இன், ஸோ சேம் அதே ஆக்ஷன்ஸ் தான். ஸோ அதுக்கு அடுத்து ஸோ கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஆக்ஷன்ஸ், இன்னும் கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது COVID-19 பேண்டமிக் அப்போ டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து ஃப்ரண்ட் லைனில் செல்ஃப்லெஸ்னஸ் சர்வீஸை வந்து கொண்டு வந்தாங்க, கம்பேஷன்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து யூத் லெட் மூவ்மெண்ட்ஸ் லைக் ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர், இந்தியா ஹைலைட்டிங் மாரல் கரேஜ் ஆஃப் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். சி ஃப்ரைடே ஃபார் ஃபியூச்சர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெசல்யூஷன். ஸோ டிஜிட்டல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டேட்டா ப்ரைவசி, ரெஸ்பான்சிபிள் ஏஐ யூஸ் பண்ணுறது. கார்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸை வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணுறது. கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் மஹேந்திரா. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாரி சக்தி வந்தான் அபியான். ஸோ ப்ரமோட்டிங் விமன் பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி ஹார்மனி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத், செலிப்ரேஷன் ஆஃப் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன். See, this is how AI also will help you to update the examples. ஓகே, ஸோ இதுதான் இதை வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ எத்திக்ஸ் இன் டே டு டே ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரஸ்ட் கோஆப்ரேஷன் பில்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோஸ் சக்ஸஸ் இன் ஸ்பேஸ் மிஷன், பில்டிங் ஆன் ட்ரஸ்ட் அண்ட் கலெக்டிவ் எத்திக்ஸ், ரெடியூசிங் கான்ஃப்ளிக்ட்ஸ், கண்டிப்பாக கான்ஃப்ளிக்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ரெடியூஸ் லோக்கல் டிஸ்பியூட்ஸ், ப்ரமோட்டிங் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிஐ எம்பவர் சிட்டிசன் டு ஹோல்ட் தி அத்தாரிட்டி. ஸோ என்ஹான்சிங் டெசிஷன் மேக்கிங், எத்திக்கல் கண்டிப்பாக டைலமா பிரேக் பண்ணுறதுக்கு எத்திக்ஸ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நித்தி ஆயோக்ஸ் எஸ்டிஜி அலைன்மெண்ட் பாலிசி என்ஷோர்ஸ் ஃபேர்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ், அப்போல்ட் ரைட்டியஸ், என்ஷோர் ஈக்குவிட்டபிலிட்டி, ஸ்ட்ரென்த் ஆஃப் சோஷியல் ஃபேப்ரிக்ஸ். ஸ்வச் பாரத் அபியான் என்கரேஜஸ் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சி எத்திக்ஸ் வேர் content will give you 40% of marks, examples will give you 60% of marks. So examples ரொம்ப ரொம்ப முக்கியம். This is why this UPSC Vinod cards will help you to update with the current examples. Okay, ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா நாளுமே நம்ம வந்து எத்திக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோன்ட் மிஸ் த எத்திக்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன். இட் இஸ் கோயிங் டு பி அ கேம் சேஞ்சர் செஷன். நோ வேர் யூ வில் கெட் திஸ், நோ வேர், ஐ எம் டேம் ஷுர் அபவுட் இட். இதோட கண்டிப்பாக இதை கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்கு இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலில் நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டெலகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தேங்க்யூ. Keep following UPSC Vinod. All the best for your preparation.